இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் மொத்தமுள்ள 5,67,00,000 வாக்காளர்களில் 2,90,00,000 பேர் பெண்கள். இதனால் மகளிர் ஓட்டுகளை கவர திமுக அதிமுக இடையில் கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது. இதனால் மகளிர் உரிமை தொகை பெறும் 1,31,00,000 பேரின் வங்கிக் கணக்கில் 3 மாதங்களுக்கு முன்பாக 3,000 ரூபாய், கோடைக்கால சிறப்பு தொகையாக 2,000 ரூபாய் என 5,000 ரூபாயை தமிழக அரசு கடந்த 13ஆம் தேதி செலுத்தியது. அதற்கு போட்டியாக அதிமுக சார்பில் பல வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அதிமுக தலைமையிலான தேஜ கூட்டணியில் உள்ள பாஜகவும் ஜெயலலிதா மீது பற்றுள்ள மகளிர் ஓட்டுகளை பெறும் முயற்சியில் இறங்கியுள்ளது. ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு நேற்று பிரதமர் நரேந்திர மோடி முதல் தமிழக பாஜக நிர்வாகிகள் வரை அனைவரும் வாழ்த்து தெரிவித்தனர். மோடியின் வாழ்த்து செய்தியில், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தலைசிறந்த நிர்வாகியாக எண்ணற்ற மக்களின் இதயங்களிலும் மனங்களிலும் இடம் பிடித்துள்ளார். தமிழகத்தின் முதல்வர் என்ற முறையில் பெண்களுக்கு அதிகாரமளித்தல் குறித்து நிறைய சிந்தித்தார். கருணை, உறுதி என்ற 2 பண்புகளையும் அவர் கொண்டிருந்தார் என தெரிவித்துள்ளார். இதேபோல உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள், பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை உட்பட பலரும் ஜெயலலிதாவை நினைவு கூர்ந்தனர். இதுகுறித்து பாஜக வட்டாரங்கள் கூறியதாவது: ஜெயலலிதா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்தது. ஜெயலலிதா மீது மகளிருக்கு எப்போதும் பாசம் உண்டு. ஜெயலலிதாவும் பிரதமர் மோடியும் சிறந்த நண்பர்களாக இருந்தனர். ஜெயலலிதா அனுதாப ஓட்டுகள் முழுவதுமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திருப்பும் வகையில் இனி பாஜகவின் செயல்பாடு இருக்கும் என்று அந்த வட்டாரங்கள் கூறின.